வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பக்த கோடிகள் அனைவருக்கும் ஸ்கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருடைய ஸ்கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த தெய்வீக பகுதி 88 2 அசுரகாண்டம் 26 வில்வன் வாதாபி வதைப்படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமான கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் வில்வலன் வாதாவி வதைப்படலம். கண்டனர் இவனே போலும் காய்ச்சினத்த உணராவி கொண்டனன் வேலை முன்னம் குடித்து மிழ்கின்ற நீரான் அண்டரை அருள்வானாங்கொல் அடைந்தனன் அவனுக்கின்னே உண்டியை உதவி ஆவி கொள்ளுதும் ஊனொடன்றார் என்றிவை புகன்ற பின்னர் இளவல் வாதாவி என்போன் குன்றதன் புடியில் ஓர்சார் கொரியுரு கொண்டு போந்து மென்தழை புதலின் மேய வில்வலன் என்னுமேலோன் ஒன்றிய புலத்தின் மிக்கோர் உருவு கொண்டுற்றான் என்றே. மீதுரு சடையும் நீரு விளங்கிய நுதலும் வேடம் காதணி குழையின் சீரும் கண்டிகை கலனும் மேற்கொள் பூதியும் தண்டும் கையும் புனையுரியுடையுமாக மாதவ வேடம் தாங்கி முனிவனேர் வல்லை சென்றான். மெய்தரு புறத்துக்கு அமர்வியனுரு கொண்டு தன்னுட்கைதவம் கொண்டு செங்கேழ் காஞ்சிரங்கனி போல் மேய மைத்திகள் மனத்தன் நேர்போய் வண்டமிழ் முனிவர் போற்றி ஐதன வணங்கி முக்கால் அஞ்சலி செய்து சொல்வான். அடிகள் நீர் போத இந்நாள் அருந்தவம் புரிந்தேன் என்று முடிவுற வந்தீர். யானும் முனிவர்தம் நிலைமை பெற்றேன். கொடியனேன் இருக்கை ஈதால் குறுகுதிர் புனிதமாகும் படியன உரைத்து பின்னும் பணிந்தனன் பதங்கள் தம்மை. பணிதலும் ஒரு தன் கையிற் பரவயம் புனலை வாரி மணிபடு பதுமம் போல வாய்க்கொளும் முனிவன் தீயோன் துணிவினை உணரானாகி துண்ணெனவு வகை தோன்ற இணையரு தவத்தின் மிக்கோய் எழுதியென்றிதனை சொற்றான். ஆரெதிர் எண்மராகும் 1000 முனிவர் தம்பால் வேறுள தவத்தர் தம்பால் மிக்க நின்னியற்கை தன்னில் கூறுசை அணுவின் காரும் குணமில சரதம் ஈது தேர்வி இருக்கை ஏது செல்லுதும் வருகவென்றான். என்றருள் முனியை நோக்கி ஈதனதுரையுள் என்ன சென்றனன் முடிவான் வந்த தீயவன் அவர் கொண்டேகி மன்றதன் இருக்கையுற்று மரபுரு தவிசிற் சேர்த்தி பொந்திகள் அடிகட்கேற்ற பூசனை புரிந்து சொல்வான். எந்தை நீ யானும் ஏனை என் குலத்தவரும் உய்ய வந்தனை போலும் இந்நாள் மற்றனதிருக்கை வைகி வெந்தடு புற்கை ஏனும் இசைந்தனை எனக்கு சேடன் தந்தருள் புரிந்து போதி தவத்தரில் தலைவை என்றான். சொல்வல முனிவர் மேலோன் சூர் முதல் மறுகாயுள்ள வில்வலன் மாற்றம் கேளா விழுமிது பரிவின் நிக்கோய் ஒல்வதோர் உணவு நின்பால் உவந்தியா மருந்தி பின்னர் சொல்வது கடனாம் என்று செப்பினன் தீமை தீர்ப்பான். மேலவன் இதனை கூற வில்வலன் வணங்கி எந்தாய் சீலமோடடிசில் செய்வன் சிறிது போதிருத்தி என்று காலையங்கதனில் ஆண்டோர் கயப்புனல் படிந்து மூழ்கிச் சாலவும் புனிதனாகி அழுவதோர் சாலை புக்கான். அத்தலை நிலத்தை நீரால் ஆமயம் பூசியாண்டும் சித்திரம் உறுத்தியாவும் தேடிவால் வளையின் சின்னம் ஒத்த தண்டுலமாசேக ஒன்புனலிடையே இட்டு முத்திரம் மண்ணி மற்றோர் முழுமணி குழிசி உயிர்த்தான். தாக்குறு திரளின் வெய்ய தழல் பொதி கருவியான ஆக்கிய செய்ததொன்றில் அழலினை அதனுள் மூட்டி தேக்கு அகில் ஆரமாட்டி சீருணத்த சும்பரொன்றில் வாக்கிய உலை பெய்தேற்றி மரபில் வாலறியுள்ளிட்டான். பதனறிந்துண்டியாக்கி பால் உற வைத்து பின்னர் முதிரையின் அடிசிலட்டும் முன்னொரு தீம்பால் கண்ணல் விதமிகும் உணாக்கள் யாவும் மேபுற அமைத்துக் கொண்டு புதுமணங் கமழும் தெய்வ புனிதமாம் கரியும் செய்தான்.
ஆற்றலால் மேடம் போலாய் ஆரிடர் உயிரை எல்லாம் மாற்றுவான் அமைந்து நின்ற இளவலை வலிதிற்பற்றி கூற்றமே போலமேவும் முனிவன் முற்கொணர்ந்து கையில் ஏற்ற கூர்ங்குயத்தார் காது இரு துணியாக்கினானே. அணிப்படு போர்வை நீக்கி அங்கமும் அகற்றி வாழால் துணிப்பன துணித்தும் ஈர்ந்தும் சுவைத்திடும் உறுப்பூனெல்லாம் குனிப்பொடு குட்டமிட்டு குடிசிகள் பலவிற் சேர்த்தி மணிப்புனல் கொண்டு முக்கால் மரபினால் மண்ணல் செய்து உரைத்தவக்கரிக்கு வேண்டும் உவர் முதல் அமைந்த நல்கி வருத்துரு கனன் மேல் சேர்த்தி வாலிதிர் புழுக்கல் செய்தே அரைத்திடு கரியின் நுண்தூள் ஆதி தூய் இழுது பெய்து பொறிப்பன பொறித்திட்டாவி போந்திடா வண்ணம் போற்றி. கரியினுண் பொடியும் ஏனை கந்தமா துகளும் அந்நாள் வரையல் போகுற்ற தூய வாலரி பொடியும் நீவி உரை கெழு துப்பும் வாக்கி ஒழுகு பல்காயம் கூட்டி திறனொடுமளாவியாங்கோர் சிற்சில பாகு செய்து பின்னரும் பலகால் வேண்டும் பெற்றியிற்கரித்துச் செம்மி முன்னுற அளிக்க நின்ற முதிரையின் புழுக்கல் அட்டு சென்னல நீடும் கண்ணல் தீம்புளிங் கரியும் செய்யா அன்னதோர் தொடக்கம் யாவும் அருளினன் அருளில்லாதான். ஆசினி வருக்கையாதி அளவையில் கனிகள் கீறி தேசமர் கண்ணல் தீந்தேன் சேர்தரச் சிவனியேனை வாசமும் மலரும் இட்டு வரம்பில அமைத்து புத்தேள் பூசனைக்குரிய அன்பார் பொறுக்கென குவவு செய்தான். குய்வகை உயிர்ப்பின் மாந்தி குவலயம் விரும்புகின்ற ஐவகை உணவும் ஆறு சுவைபட அளித்து பின்னும் எவ்வகை எனவும் தானே இமைப்பினில் அமைத்து வல்லே கவ்வையினோடும் சென்று கடமுனி கழல் மேல் தாழ்ந்தான். எந்தை நீ இன்ன காலை இரும்பசியுடற்ற ஆற்ற நொந்தனை போலும் மேனி நுணங்கினை தமியேன் ஏண்டு தந்தனன் உணவியாவும் தளர்வர நுகருமாறு வந்தருள் என்று வேண்ட மற்றதற்கு ஏய்ந்து போனான். அட்டிடு சாலை மாட்டே அகத்தியற் கொடுபோய அங்கண் இட்டதோர் இருக்கை தன்னில் இருத்தியே முகமன் கூறி மற்றொரு தூணீர் கந்த மலர் புகை தீபங் கொண்டு பட்டிமை நெறியிற் பூசை புரிந்து பின்பத நேர்குற்றான். தெள்ளுஞ்சுடற்பொன் இயல்கின்ற தட்டை திருமுன்னர் வைத்து நிறையா வள்ளங்கள் வைத்து மிகுநாரம் உய்த்து மரபில் திருத்தி மறையோன் உள்ளங்குளிர்ப்ப அமுதன்ன உண்டி உருவேதம் யாவும் உதவா வெள்ளம் படைத்த நறுநெய்யதன் கண் விட்டான் தன்னாவி விடுவான். முறை வைப்பு நாடி முதன்மை கண்மேவு முதிரை புழுக்கல் மறியின் கரிவர்க்கம் ஏனை அவை சுற்றி மேய கவினுற்ற கிண்ணமிசையே புறவிட்டு நீட மதுரித்த யாவும் உடனொய்த் தொழிந்தவளனும் செறிவித்து மேலே முனிகைக்குள் நீடு சிறகத்தின் நீருதவினான். பெருநீரடங்கு சிறுகையினோடு பெற உய்த்த தோயமதனை இருபான்மை உண்டியது சூழும் வண்ணமிசையோடு சுற்றியதுதான். ஒரு கால் நுகர்ந்து பல காலினுக்கும் உதவிப்பின் உள்ளபடியும் அருகாது செய்து மிகவே விரும்பி அயில்வான் தவங்கள் பயில்வான். அடுகின்ற உண்டி கரிவர்க்கமேனை அவை அன்பிலாத அசுரன் இடுகின்றதேது முடிவெய்து காரும் இனிதுண்டு பின்றை முனிவன் கடிகொண்ட நாரமனையன் கொணர்ந்து கரமுய்ப்ப நுங்கி எழுவான். பொடி கொண்டு தன்கை மலர் நீவி மிக்க புனல் கொண்டு மண்ணல் புரியாம். மைக்காரின் மெய்ய நருள்கின்ற நாரம் வாய்க்கொண்டு மிழ்ந்து பலகால் முக்காலின் நுங்கி வாய்ப்பூசறுத்து முறை நாடி அங்க நிறையும் மிக்கானும் ஊறு புரியாவதன்றி வேறுள்ள சீகை பலவும் அக்காலை அங்கொர் புடையுற்றியற்றி அவன் வீற்றிருக்கும் அளவில் வேதா அளித்தவர முன்னியேவில் பலனென்னும் வெய்ய அசுரன் போதாவிருந்த முனியாவி கோடல் பொருளாக நெஞ்சின் நினையா பாதாவி மைந்த இளையாய் பிறைந்து வருகின்ற கூற முனிவன் தீதார் வயிற்றினிடையே எழுந்து திரள் மேடமாகி மொழிவான். எண்ணாமலே முன்பு கடலுண்டதே போல் எனதூனும் உண்ட கொடியோன் உண்ணாடும் உயிர் கொண்டு வலி கொண்டு குறிதான உதரம் கிழித்து வருவன். அண்ணாவில் வலனே எனக் கூறியே தம்பி அறி போல் முழங்கியிடலும்
மண்ணாடற் புகழ் கும்பமுனி தீயர் செய்திட்ட மாயம் தெரிந்து வெகுள்வான் ஊன் கொண்ட கரியாகி நுகர் உற்ற வாதாவி உயிர் போகியுண்ட இயல்பே தான் கொண்டு முடிகென்று சடரத்தை ஒரு காலை தமிழ் வல்ல முனி தடவலும் கான் கொண்ட எரிமண்டு சிறு புன்புதற் போன்று கடியோனு முடிவாகவே வான் கொண்டலென அங்கண் முன்னின்றவன் தம்பி மாய்வுற்ற துண்ணி வருவான் மெய் கொண்ட தொன்னாள் உருக்கொண்டு முனிதன்னை வெகுளுற்றோர் தண்டமதனை கை கொண்டு கொலையுண்ணி வருபொழுதில் முனிவன் கரத்தில் தருப்பை ஒன்றை மைக்கண்டற் படையாக நினைகுற்று விட வில்வலன் தானும் அடிவெய்தலும் அக்கண்டகக் கள்வர் உரையுற்ற இடம் நீங்கி அப்பால் அகன்றனரோ. மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனு கரோகரா, வலிமான் கரோகரா, வெற்றிவேல் முருகனு கரோகரா, வலிமான் கரோகரா.